ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க கப்பீஸும் மோலி ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் ரொம்ப அழுக்காக இருக்குது. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இதுதான் நம்ம கப்பீஸோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸு. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்கிற கண்டிஷனை பார்த்தாலே தெரியும், ஃபிஷ்ஷஸே வந்து அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது, அந்த அளவுக்கு அழுக்காக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ரொம்ப மோசமான இந்த மோலி ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இதுலேருந்து பேட் ஸ்மெல்லே வர ஆரம்பிச்சிருச்சு, அந்த அளவுக்கு ரொம்ப அழுக்காக இருக்குது. ஸோ இதை ரெண்டுமே நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இதோட வீடியோ தான் நீங்கள் கண்டினியூஷனாக பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா கப்பீஸையும் பிடிச்சி நம்ம ஒரு சின்ன பேசினில் விட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஃபுல்லாக இவ்வளோ கப்பீஸ் தான் இருக்குது. இது எப்படியும் ஒரு 100 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே மிக்சட் இம்போர்ட்டட் கப்பீஸ் தான். நீங்கள் பார்த்தாலே தெரியும், இதில் வந்து ஃபுல் ரெட்டில் ஃபீமேல் இருக்குது, அப்புறம் கோய் கப்பீஸ் இருக்குது, க்ரீன் ட்ராகன் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ளூ டெயில் இருக்குது. அது என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரியல, பட் டெயில் மட்டும் ப்ளூவாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டதுனால இதோட குட்டி எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்துருக்கு. ஸோ அதுவே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன். டைம் கிடச்சிதுன்னா நான் உங்களுக்கு கையில் பிடிச்சி கூட காமிக்கிறேன், பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நிறையா வந்து லோடடாக வேறு இருக்குது, குட்டி போடுற மாதிரி இருக்குது. நான் காமிக்கிறேன், பார்த்தீங்களா? இதெல்லாமே வந்து குட்டி போடுற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ நம்ம அதுவும் வந்து தனியாக வச்சுருக்கோம். குட்டீஸ்லாம் வந்து தனியாக ஒரு பேசினில் தான் வச்சுருக்கோம். அது கொஞ்சம் க்ரோ ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயே ஆட் பண்ணிடுவோம். அப்போ தான் வந்து க்ரோத் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேல் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, பார்த்தீங்களா டெய்லு? ஸோ இது வந்து பிளாட்டினம் டம்போயர்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் வேணும்னா நான் உங்களுக்கு இங்கே அட்ரஸ் மென்ஷன் பண்ணுறேன், ப்ளஸ் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக வந்து கூட என்கிட்ட வாங்கிக்கலாம். ஓகேங்களா கைஸ்? ஸோ கைஸ், நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்கிற தண்ணியெலாம் ரிமூவ் பண்ணி ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நான் ஃபிஷ் கிட்ட வந்திருக்கேன். இதில் ஒரு சில ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து உங்களுக்கு நான் கையில் எடுத்து காமிக்கிறேன், அதோட கலரேஷன் பார்க்கலாம். எல்லாமே சூப்பராக இருக்கும். நான் இதை கொஞ்சம் பிடிக்க ட்ரை பண்ணுறேன். ஒரு சில யூனிக்கான ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே வந்து கிராஸ் ப்ரீடிங் பண்ணதுனால நமக்கு கிடச்ச ரிசல்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டேரெக்டாக வந்து இங்கே மென்ஷன் பண்ணுற அட்ரஸ்க்கு வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட வந்து கொரியர்லாம் கிடையாது கைஸ். ஸோ நீங்களே இங்கே மென்ஷன் பண்ண அட்ரஸ்க்கு வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? நம்மக்கிட்ட மேல் ஃபிஷ்ஷும் இருக்குது, ஃபீமேலும் இருக்குது. எல்லாமே வந்து இம்போர்ட்டட் குவாலிட்டி தான். ஸோ ரீசனபிளான ப்ரைஸில் தான் நம்ம கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ யாருக்கு வேணுமோ நான் இந்த மென்ஷன் பண்ணியிருக்கிற அட்ரஸில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப நேரமாக பிடிக்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் பிடிக்க முடியல. அதனால தான் இவ்வளோ பேசிகிட்ருக்கேன். சரி, நான் ஏதாச்சும் ஒரு ஃபிஷ் பிடிச்சிட்டு உங்களுக்கு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிடிக்கிறதுக்கு. இங்கே ஒரு ஃபிஷ் பிடிச்சிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த இயர் பார்த்தாலே தெரியும், டம்போ இயர் தான். சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியல. ஸோ இன்னும் கொஞ்சம் அடல்ட் சைஸுக்கு வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அதோட கலரேஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு ப்ளூ மிக்சடாக இருக்குது. ஸோ அது எப்படி வந்ததுன்னு தெரியல, ஆனால் சூப்பராக இருக்குது, யூனிக்காக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெயிலில் வந்து நமக்கு ப்ளூ கலர் ப்ளஸ் வந்து எல்லோயிஷோ மிக்சடாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நமக்கு பிளாட்டினம் டம்போயரோட ஃபீமேலு. ஸோ இது வந்து லோடடாக இருக்குது, அதனால் நான் உங்களுக்கு பிடிச்சி காமிச்சேன். அதுக்கு அடுத்தது வந்து வேறு ஃபிஷ் வந்து நான் பிடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபிஷ் பார்த்தீங்களா, ஆஃப் பிளாக் கப்பி இருக்குது. ஸோ அதுவும் எப்படி வந்ததுன்னு தெரியல, ஏதோ ஒரு கிராஸ் ப்ரீட் ஆகி தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய யூனிக்கான கலர்ஸ்லாம் இருக்குது, எல்லாமே கிராஸ் ப்ரீடிங் தான். அதுவும் இந்த ஃபிஷ் பாருங்கள், ப்ளூ ப்ளஸ் எல்லோவாக வந்திருக்கு. அது வந்து அந்த க்ரீன் ட்ராகன் ப்ளஸ் வந்து ப்ளூ ஃபிஷ் வந்து ப்ரீடாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் அந்த கலரில் வந்திருக்கு. ஸோ எல்லாமே நம்மக்கிட்ட கொஞ்சம் யூனிக்கான கலர்ஸாக இருக்கும். நீங்கள் இது வந்து நீங்கள் கிளாஸ் டேங்க்கில் ஆட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா கோய் கப்பி. ஸோ இது வந்து கோய் கப்பிலேயே கிராஸ் ப்ரீடு, பார்த்தீங்கனாலே தெரியும். டெயிலில் வந்து இன்னொரு கலர் வந்து அடிஷ்னலாக வந்திருக்கு, பார்த்தீங்களா அந்த ஃபின்ஸில். ஸோ இதுவும் வந்து கிளாஸ் டேங்க்கில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் வேணும்னா மறக்காமல் நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு வாங்க, வந்து நம்ம வாங்கிக்கலாம். எவ்வளோ ஃபிஷ் வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இன்னும் நம்மக்கிட்ட வந்து குட்டி மீன் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் க்ரோ பண்ணால் இந்த மாதிரி கலரில் தான் வரும். ஸோ எவ்வளோ ஃபிஷ் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல, எல்லோ டெயிலு வித் ப்ளூ கலர் ஃபின்னு, பாடியும் ப்ளூவாக இருக்குது பாருங்கள்.
ஸோ இதுவும் ஒரு யூனிக் கலர் தான், எப்படி வந்ததுன்னு ஐடியா இல்லை. ஸோ கைஸ், ஒரு வழியாக நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து க்ளீன் பண்ணிட்டோம். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக டர்ட்டியாக இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீன் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு சைடு மட்டும் நான் க்ளீன் பண்ணாமல் விட்டுருக்கேன், ஏன்னா அது வந்து பாசி பிடிச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஃபிஷ்ஷுக்கு நல்லது தான். ஸோ அதனால் அந்த சைடு மட்டும் நான் க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ எல்லா ஃபிஷ்ஷஸும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். இன்னும் வந்து நம்ம அந்த ஹைடிங் ஸ்பாட்ஸு ப்ளஸ் வந்து ஃபில்டரு, அதுக்கப்புறம் பிளான்ட் ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ கைஸ், நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ தான் அந்த டேங்க் வந்து 100% கம்ப்ளீட் ஆகிருக்கு. என்னென்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம அந்த ஃபில்டர் சிஸ்டம் போட்டிருக்கோம், ப்ளஸ் வந்து ஹைடிங் ஸ்பாட்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கடுத்து லைவ் பிளான்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டோம். இதில் வந்து நான் ஒரு 5 ட்ராப்ஸ் வந்து ஒயிட் ஸ்பாட்டு மெடிசனும், அப்புறம் 2 ட்ராப் வந்து ஃபஸ்ட் எய்ட் மெடிசன் க்ரீன் கலரில் இருக்கும்ல, அதுவும் வந்து விட்டுருக்கேன். ஸோ எந்த டிசீஸும் வராமல் இருக்கிறதுக்காக. எல்லா ஃபிஷ்ஷஸும் வந்து ஆக்டிவாக தான் இருக்குது. ஸோ இப்போ தான் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இதோட ப்ரீடிங் வீடியோஸ்லாம் நான் அப்கமிங் ஷார்ட்ஸில் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? இதுக்கப்புறம் தான் கஷ்டமான போர்ஷனு, நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் க்ளீன் பண்ண போகிறோம். இதுதான் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் ஃபிஷ்ஷஸ் பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைஸ், நம்ம எல்லா ஃபிஷ்ஷஸும் வந்து இந்த பேசினில் பிடிச்சி போட்டிருக்கோம். இது எல்லாமே நம்மக்கிட்ட மிக்சர் மாலிஸ் தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பிளாட்டிஸும் ஸ்வாட் டெயில் ஃபிஷ்ஷும் 2 இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சிலது வந்து ஜம்போ சைஸு. நான் உங்களுக்கு வந்து பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து வீடியோவில் பார்க்க சின்னதாக தான் இருக்கும், ஆனால் நான் சைஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க, இது பிடிக்க ட்ரை பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து ஆரஞ்சு மாலி ஜம்போ சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்மக்கிட்ட ஜம்போ சைஸ்லேயே வந்து ஒரு 8 to 10 ஃபிஷ்ஷஸ் இருக்கும். ஸோ இதுவும் நம்ம சேல் பண்ணலாம் தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு யாருக்கா வேணும்னா நான் அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருந்தேன்ல, ஸோ அந்த அட்ரஸ்க்கு வந்து வாங்கிக்கலாம், ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா மூன் டெயில் மாலி, பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த ஸ்வாட் டெயில் ஃபிஷ் வந்து நான் பிடிக்க ட்ரை பண்ணுறேன், பிடிச்சேன்னா காமிக்கிறேன். ஸோ அது வந்து கொஞ்சம் பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது கைஸ், கையில் மாட்டவே மாட்டேங்குது. ஒன்று வந்து ஃபுல் ஆரஞ்சில் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரெட்டு டெய்லும் ஹெட்டும் வந்து ரெட்டாக இருக்கும், பாடி வந்து ஒயிட்டாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் மாலி கூட நம்மக்கிட்ட ஜம்போ சைஸ் தான் இருக்குது. ஸ்வாட் டெயில் பிடிக்கலான்னு பார்த்தா, ஆனால் ஒயிட் பிடிச்சிட்டேன். சரி, ஓகே. உங்களுக்கு வந்து வீடியோலேயே தெரியும்னு நினைக்கிறேன், அந்த ரெட் கலர் ஃபிஷ்ஷு அது செம்ம அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் ஸ்வாட் டெயில் தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிடிக்க முடியல. சரி, ஓகே, நீங்கள் வீடியோலேயே பாருங்கள், நான் கொஞ்சம் முடிஞ்ச ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அது ஸ்வாட் டெயில் ஃபிஷ்ஷு தான். ஸோ அதுவும் வந்து சேல் பண்ணிடலாம் தான் இருக்கும். எதுக்கு இந்த ஃபிஷ் வந்து நான் சேல் பண்ணுறேன்னா, இது வந்து என்னால் குட்டி வந்து சேவ் பண்ணவே முடியல, இதுங்களே வந்து முழுங்கிடுதுங்க போல். ஸோ அதனால் இதுலேருந்து நான் ஒரு 1 இயராக வந்து குட்டியே பெருசாக எடுக்கலை. நம்மக்கிட்ட எவ்வளோ ஃபிஷ் இருந்ததோ அதே தான் இப்போவும் அப்படியே இருக்குது. ஸோ அதனால் இது எல்லாமே நம்ம சேல் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் வந்து இதில் மான்ஸ்டர் ஃபிஷ் வளர்க்கலான்னு இருக்கோம். அதுக்காக தான் இந்த ஃபிஷ் வந்து சேல் பண்ணிடுறோம். இது பெருசாக நம்ம கண்டுக்கிறதும் இல்லை, ப்ரீட் ஆகுதா குட்டி போடுதா அதெல்லாம் பார்க்கவே முடியல. ஸோ அதனால் இது சேல் பண்ணலான்னு இருக்கோம். நீங்கள் அப்படியே பல்காக வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கோங்க, நான் கவுண்ட் பண்ணி உங்களுக்கு சேல் கூட பண்ணி கொடுத்துட்றேன், ஓகேங்களா? பட் ஆனால் நீங்கள் டைரெக்டாக வர மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் கைஸ், ஓகேங்களா? ஏன்னா மான்ஸ்டர் ஃபிஷ் வளர்க்கலான்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து இருக்குது, ஆனால் அதான் அதில் தான் மாலிஸ் விட்டுருக்கோம்ல. ஸோ அதனால் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ கைஸ், நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் க்ளீன் பண்ணியாச்சு. இதில் வாட்டர் ஃபில் பண்ணி ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ப்ளஸ் வந்து ஃபில்டர்ஸு, ஹைடிங் ஸ்பாட்ஸு, பிளான்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஃபிஷ்ஷஸ் எல்லாமே ஆக்டிவாக தான் இருக்குது. ரொம்ப டர்ட்டியாக இருந்த டேங்க் வந்து நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது ஒரு நல்ல ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வந்து ஃப்யூச்சரில் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன் கைஸ், ஓகேங்களா? அப்புறம் நான் சொன்ன மாதிரி மான்ஸ்டர் ஃபிஷ் வளர்க்கலான்னு இருக்கேன். அது வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இன்னும் ஐடியா வரல, பட்டு இன்னும் நிறையா சிமெண்ட் டேங்க்ஸ்லாம் பில்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதில் ஒவ்வொரு டேங்க்லேயும் மான்ஸ்டர் ஃபிஷ் வந்து வளர்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த 2 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான், கப்பி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் அண்டு மாலி ஃப்ரிட்ஜ் பாக்ஸ். ஸோ இதிலேருந்து உங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் இந்த வீடியோஸ்க்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? நிறைய லைக் போடுங்க. தென் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் கண்டென்ட்லாம் நிறையா கிடைக்கும். பாய் கைஸ்.